விஜய் கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கிய 2 தலைகள் மோதி கொண்டிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களை புஷி மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 15 நாட்கள் புஷியுடைய தொலைபேசி எண்ணே வேலை செய்யவில்லை. தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்கிற மரக்கடையில லுங்கி கட்டிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டு ஆதவ் அர்ஜுனாவிடம் அத்தனை மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலர், நகர செயலர், கிளை கழக, பேரூர் கழக செயலாளர்கள் யாரும் என்னை கேட்காமல் தொடர்பு கொள்ள வேண்டாம். அவர் கட்டுப்பாட்டில் யாரும் போய்விடக்கூடாது. ஜான் ஆரோக்கியசாமி, சில கட்சி பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு எப்படியாவது தலைவர்கிட்ட சொல்லி எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் நாங்கள் செலவு செய்கிறோம் இப்படின்னு பல பேர் யாரை தொடர்பு கொள்றாங்க? ஜானை தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களை புஷி ஆனந்த் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு கிளையா கொடுக்காம எல்லாருக்கும் சம அதிகாரங்கிற மாதிரி இவர் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் போது 3 முட்டிக்கிட்டு கடைசியில் முட்டு சந்தை வந்து நிற்கிது. 1 வருடங்களுக்கு முன்பு ஜான் ஆரோக்கியசாமி புஷி பத்தி ஒரு வீடியோ போட்டார். இவ விஜயிடம் நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு, இவருக்கு எந்த முடிவும் எடுக்க தெரியல, அரசியலே தெரியல, கட்சி கட்டுக்கோப்பை குலைப்பதே இந்த புஷி தான். ஆரோக்கியசாமி, ஜான், புஷி, ஆதவ் அர்ஜுனா 3 பேருக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்க்க முடியாமல் பொது மேடையில விஜய் கட்சி மேடையில சொல்றாரு. ஜனநாயகன் பக்கம் திரும்பினா ஜெகதீஷ் பழனிசாமி இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், வருமா வராதா? வரும், ஆனா வராது. படத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணியான்னு யார் சொல்லணும்? கேவிஎன் குரூப் தான். விஜய் தரப்பு சொல்லணும். இது வரை சொல்லல. தேர்தல் வருது, தேர்தலுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகலினா தேர்தல் நேரத்துல இது பிரச்சார படம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் மீட்டிங்கில் பேசினது, ஆதவ் அர்ஜுனா பேசினது, இதெல்லாம் அடுத்து நம்ம பேசுவோம், ஏன்னா நிறைய பேசியாச்சு. விஜய் கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கிய 2 தலைகள் மோதி கொண்டிருக்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு கட்டமைப்பில் இருக்க ஜான் ஆரோக்கியசாமிக்கும் உங்களால் தான் ஒரு கூட்டணி கட்சியை கூட்டு வர முடியல, உங்களால் தான் இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் சண்டை பிடித்ததாகவும், விஜய் வீட்டில் இந்த நடந்த சண்டை வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது, கட்சியில் ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு உண்மை? இப்போது செங்கோட்டையன் கடந்த வாரம் ஈரோடு மாவட்ட செயலாளரை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். என்னை வந்து பாரு தம்பி, சில வேலைகள் இருக்குது. அடுத்த 5வது நிமிடம் செங்கோட்டையன் லைனில் புஷி போகிறார். ஐயா, மாவட்ட செயலாளர் அழைத்தீர்களாமே, எதற்கு அழைத்தீர்கள், என்ன வேலை? அவர் செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் தான் கூப்பிட்டேன், உங்களை நான் கூப்பிடலை. மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருக்கார், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. நான் சொல்லுகிற வேலை பக்கத்தில் இருப்பவரை தான் செய்ய முடியுமே தவிர சென்னையில் இருப்பவரை செய்ய முடியாது. நீங்கள் அவரை என்கிட்ட அனுப்பிச்சி வைங்க. இன்று வரை இந்த மாவட்ட செயலாளர் செங்கோட்டனை பார்க்கவில்லை. இது மாவட்ட செயலாளர்களை புஷி மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 15 நாட்கள் புஷியுடைய தொலைபேசி எண்ணே வேலை செய்யவில்லை. தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டரில் இருக்கிற மரக்கடையில் லுங்கி கட்டிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அதே போல் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், அதாவது தேர்தல் பணிக்குழு அமைப்பு செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் அத்தனை மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலர், நகர செயலர், கிளை கழக, பேரூர் கழக செயலாளர்கள் யாரும் என்னை கேட்காமல் தொடர்பு கொள்ள வேண்டாம். அவர் கட்டுப்பாட்டில் யாரும் போய்விடக்கூடாது. யார் கட்டுப்பாட்டில்? அமைப்பு செயலாளர், தேர்தல் பணிக்குழு. அப்போ தேர்தல் பணிக்குழுவை செய்வதற்கு தாவேகா மாவட்ட செயலாளர் செய்யாமல் திமுக மாவட்ட செயலாளர் செய்வான்? இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கும் வேலை செய்ய முடியாமல் கட்சிக்காரர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். செங்கோட்டையன் கூப்பிட்டாலே போல. இப்போ இந்த சூழ்நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கிட்ட சில கட்சி பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு எப்படியாவது தலைவர்கிட்ட சொல்லி எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் நாங்கள் செலவு செய்கிறோம் இப்படின்னு பல பேர் யாரை தொடர்பு கொள்கிறாங்க? ஜானை தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களை புஷி ஆனந்த் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் நான் தான் லிஸ்ட்டை முடிவு பண்ணுவேன். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும்
யார் நிற்க வேண்டும் என்பதை நான் தான் இறுதி பட்டியல் செய்து தலைவர்கிட்ட கொடுப்பேன். ஜான் கொடுக்க முடியாது. இந்த வேலையை என்னிடம்தான் தளபதி நியமித்திருக்கிறார். 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய 600 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கான். 600 பேரை 234 பேரை திமுகவை யார் எதிர்ப்பான், அதிமுகவை யார் விலை போகாத ஆள் யார்? இப்படியான 600 பேர் பட்டியலை 234 ஆக்கி கொடுக்கக்கூடிய வேலையை தளபதி என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. யார் சொல்கிறா? புஷி. ஆனால் ஜான் சொல்லுகிறார், அத்தனை வேட்பாளர்களுடைய ஜாதகத்தையும் நான் தான் டேட்டா வச்சுருக்கேன், நான் தான் முடிவு பண்ணுவேன், முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை என்னிடம் கொடுத்து விட்டார் தலைவர். இப்படி ஜானும் இதில் தேர்தல் பணிக்குழு என்பது நான் தான் பூத்து கமிட்டி போடணும். பூத்து கமிட்டி என்பது தான் கட்சியை வழிநடத்தும், வாக்கை பெட்டிக்குள்ளே போடும். இதற்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கேன். ஆதவும் அதாவது அரகுர அரசியல் தெரிஞ்சு கண்டபடி போஸ்டிங்கை போட்டால் இப்படி தான் அவங்க கதை. ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு இல்லையா கொடுக்காம எல்லாருக்கும் சம அதிகாரங்கிற மாதிரி இவர் கண்ட்ரோலில் அவர் கண்ட்ரோலுங்கும் போது இப்போ 3 முட்டிக்கிட்டு கடைசியில் முட்டு சந்தை வந்து நிற்கிது. இப்போது ஒரு வருடங்களுக்கு முன்பு ஜான் ஆரோக்கியசாமி புஷி பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க. இவன் விஜயிடம் நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு, இவருக்கு எந்த முடிவும் எடுக்க தெரியல, அரசியலே தெரியல, கட்சி கட்டுக்கோப்பை குலைப்பதே இந்த புஷி தான். ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. ஜெயலலிதாவுக்கு சசி, விஜய்க்கு புஷி, இவரை ஒதுக்கி வச்சாதான் கட்சி உருப்படும். இப்படி அவரே ஒரு வீடியோ போட்டு விஜய் காதுக்கு போய் கூப்பிட்டு நீங்கள் தான் அனைத்து அதிகாரங்களும் இப்போ அதுக்கு பிறகு தான் புஷி கொஞ்சம் ஓரமாக கட்டப்பட்டு ஜான் முதல் ரவுண்டுக்கு வர்றார். இப்போ ஜானுக்கு கூட்டணி கட்சிகளை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை விஜய் கொடுத்துருக்கார். பல காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது என்று ஒரு பிரமையை உருவாக்கியது ஜான் ஆரோக்கியசாமி தான். அப்போது இப்படியான அரசியல் தெரிந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒரு மார்க்கெட்டிங் சீஃப், இப்படி பல விஷயங்களை செய்தவர். அன்புமணி தெரியும், சைமனை தெரியும், சீமானை தெரியும், தமிழ் தேசியவாதிகளை தெரியும், திராவிட இயக்கங்களை பற்றி தெரியும். இப்படி அத்தனை விரல் நுனியில் வைத்திருப்பவர் டேட்டா யார்? ஜான். ஆனால் புஷி இந்த முறை தேர்தலில் ஜானிடம் கட்சியை கொடுத்தா கட்சிக்கார யாருமே நம்மளை மதிக்க மாட்டான். விஷயம் தெரிந்தவர், ஆப்பிள் ஃபோன் நிறுவனத்தினுடைய தென்கிழக்கு ஆசியா மார்க்கெட்டிங் ஹெட்டு, கொக்கோ கோலா கம்பெனியினுடைய அகில இந்திய ஹெட்டு, இப்படி பல பேருக்கு ஹெட்டு இந்த 8. அப்போ புஷிக்கு ரொம்ப பயம். கார்பரேட் முதலாளிகளோடு கை கோர்த்து ஜான் எங்கேயாவது செட்டில் ஆகி மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவார், கட்சியையும் எடுத்துகிட்டு போயிடுவார், நம்ம நடுரோட்ட நிற்கணுமான்னு பயம். அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுக்க வேண்டியதில்லை. கட்சி முழுக்க விஜய் ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துல இருந்தார்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டோம். ஒன்றியத்துக்கு ஒரு ரேட்டு, நகரத்துக்கு ஒரு ரேட்டு, மாவட்டத்துக்கு ஒரு ரேட்டு, சீட்டுக்கு ஒரு ரேட்டு, நோட்டு கீட்டு எல்லாம் இப்போ வசூலே பண்ண முடியாது. நீங்கள் வசூல் செய்வதுதான் புஷியுடைய ஒரே நோக்கம். வசூல் சக்கரவர்த்தி, வசூல் ராஜா, MBBS. இப்போ ஆரோக்கியசாமி, ஜான், புஷி, ஆதவர்ஜுனா 3 பேருக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்க்க முடியாமல் பொது மேடையில் விஜய் கட்சி மேடையில் சொல்கிறார், அப்போ எல்லாம் அடிச்சுக்காமல் ஒன்றா இருக்கப்பா. அப்போ அமைப்பு செயலாளருக்கு என்ன அதிகாரம், பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம், ஆலோசனை சொல்பவருக்கு என்ன அதிகாரம்? இந்த அதிகாரங்கள் வரையே அறுக்கப்படவில்லை. இதுதான். இப்போ அடுத்து ஜனநாயகன் பக்கம் திரும்பினா ஜெகதீஷ் பழனிசாமி இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், வருமா வராதா, வரும் ஆனால் வராது, இப்படி நிலைமையில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் சீஃப் ஜட்ஜி சொல்லிட்டார், தனி நீதிபதி தான் முடிவு செய்வார் சொல்லிட்டார். இப்போ தனி நீதிபதி இதுவரை படத்தை பார்க்கல, நம்ம பேசுகிற பிறகு படத்தை பார்ப்பார்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்தால்தான் எங்கே வெட்ட வேண்டும், எங்கே ஒட்ட வேண்டும், தணிக்கைத்துறை எதை சொல்லுகிறது என்கின்ற முழு விவரமும் யாருக்கு தெரியும்?
நீதிபதிக்கு தெரியும். நீங்கள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இது காந்தி பிறந்த மண்ணுன்னு ஒரு படம் விஜயகாந்த் எடுக்கிறார். வெட்டு குத்து ரத்தம் கத்தி அருவா கம்பு எல்லாம். அப்போ ஒருவர் வழக்கு போடுறார். காந்தி பிறந்த மண்ணுன்னு காந்தி பிறந்த மண் படத்தில் வெட்டு குத்தாக இருக்குது, ரத்தமாக இருக்குது, அடி வெடி குத்து. அப்போ இது காந்தி பிறந்த மண் இல்லை, இது கபர்ஸ்தான் பிறந்த மண். யார் பிறந்தது? நம்ம பின்லேடன் பிறந்த மண்ணில் தான் எடுக்கணும்னு ஒரு வழக்கு போகுது. பின்லேடெல்லாம் சொல்லலை, ஒரு வழக்கு போகுது. அப்போது நீதிபதி படம் தடை. அப்போது கே சுப்பிரமணியம் யாருன்னு கேட்டால் அவர் எம்ஜிஆர் வக்கீல். எம்ஜிஆருக்கு அவர் தான் வழக்கறிஞர். அவர்கிட்ட இந்த வழக்கு வருது. வழக்கு வந்தவர் சொல்கிறாரு, இந்த திரைப்படத்தை நீதிபதியும் பார்க்கட்டும், தணிக்கைத்துறை அதிகாரிகளும் பார்க்கட்டும், பார்த்து எங்கே எதை வெட்ட வேண்டும் ஒட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் செஞ்சிடறோம். அப்போது ஒரு பிரிவி ஷோவில் நீதிபதி குடும்பத்தோடு வர்றார், தணிக்கைத்துறை அதிகாரிகள் வர்றாங்க. படம் ஓட்டி காட்டப்படுகிறது. ஓட்டி காட்டப்படும் நீதியரசர் ஜெகதீசன் அந்த காலகட்டத்தில் பார்த்த பிறகு இதில் வெட்டுவதற்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஏன்னா காந்தி பிறந்த மண் படத்தில் சில அக்கிரமக்காரர்களை கதாநாயகன் அடிக்கத்தான் செய்வான். நீ காந்தி பிறந்த மண்ல ராணுவம் இருக்கா இல்லையா? காந்தி பிறந்த மண்ல போலீஸ் இருக்கா இல்லையா? ரவுடி இருக்கானா இல்லையா? குஜராத்தில் 75 ஆண்டு காலமாக மதுக்கடையே இல்லை, ஆனால் அங்கே குற்றவாளி இருக்கானா இல்லையா? அப்போ ஒரு படத்தில் குற்றவாளியை காண்பித்தால் காந்தி பிறந்த மண்ணுடைய புனிதம் கெட்டு போயிடுமா? இதையெல்லாம் நீதிபதியும் தணிக்கைத்துறை அதிகாரிகளையும் பார்த்து அன்று இரவே இதை வெட்டு இதை ஒட்டு இதை வெட்டு இதை கட்டு ஒட்டு யார்? நீதிபதி. அன்றைக்கே வெட்டி கொண்டு கொடுத்தாங்க. தணிக்கை சான்றிதழ் கொடுத்து 2வது நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்று வரை இந்த படத்தை தலைமை நீதிபதியும் படத்தை பார்க்கல. இது கண்டெம்ட் கோர்ட் வந்துடக்கூடாது. நாங்கள் நீதிபதிக்குள்ளே வரல, தனி நீதிபதிக்கும் படத்தை போட்டு காண்பிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? தணிக்கை குழுக்கு இருக்கு. தணிக்கை குழுக்கல விஜய்க்கு, கேவிஎன் தரப்புக்கு இருக்கு. இவங்க தரப்புலயே இந்த காரணம் சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இல்லைங்க, படத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணியான்னு யார் சொல்லணும்? கேவிஎன் குரூப் தான். விஜய் தரப்பு சொல்லணும். இதுவரை சொல்லலை. இதில் கே சுப்பிரமணியம் ஃபார்முலாவை ஏன் பயன்படுத்தல? அப்போ உங்களுக்கு அவ்வளவுதான் அடிப்படை அறிவு. நீ எப்படியா கட்சி நடத்த போற, மக்களை காப்பாற்ற போற, உன்னையே காப்பாற்றி கொள்ள முடியல. இப்போ தேர்தல் வருது. தேர்தலுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா தேர்தல் நேரத்தில் இது பிரச்சார படம் தூக்கி ஓரமாக போடு, எங்கே போயிடும்? தேர்தல் முடிஞ்சுதான். தேர்தல் முடிஞ்சு விஜய் இருக்க மாட்டாரு, ஜனநாயகம் இருக்காது. இப்போ சட்டத்தின் வாயிலாக சட்டத்தை எதிர்கொண்டு அதை சாதுரியமா பயன்படுத்தவே தெரியாத விஜய் எப்படியா நீ மக்களை காப்பாற்றுவ? இதுல நீதிபதி சொல்லியிருக்காரு, இதுல வெளிநாட்டு தொடர்பு இருப்பதாக எனக்கு தகவல் வருது. வெளிநாட்டுக்கு கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய பணம் ஃபண்டு இருப்பதாக எனக்கு தகவல் வருது. 500 கோடி ரூபாய்க்கான வரவு செலவு, இன்கம் டேக்ஸு, அந்நிய செலாவணி இதெல்லாம் இதில் இருக்குது. எதில்? ஜனநாயகம்ல இருக்குது. இப்படியான ஒரு பெரிய ரகசியம் மறைந்து கிடக்கு. இப்போ ஜனநாயகன் படம் வரவே வராது. அது வரும் வராதுக்கு 2வது விஷயம். இல்லை வந்தா தேர்தல் நேரத்தில் ஒரு மைலேஜாக இருக்குமே நினைக்கிறாங்க. இல்லை, தேர்தல் நேரத்தில் அது தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவித்தால் இது ஒரு விளம்பர ஜனநாயகன் படம், விஜய் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார படம்னு ஒருத்தர் பெடிஷன் அடிச்சான்னா அவ்வளோதான். தேர்தல் ஆணையம் படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வருவாங்க. வந்தாங்கன்னா படம் வெளியே வராது. அவன் தேர்தல் ஆணையம் வந்துடும். எல்லாமே பொது ஆர்வலர் வருவார்ல, எப்படி இவர்களுக்கு மட்டும் சட்டம் இப்படியா? நாங்களும் ஒரு படம் எடுப்போம்யா, நாங்களும் ஒரு படம் எடுத்து உதயநிதி தலைமையில திமுக சொல்லுவாங்க, நாங்க இந்த மண்ணுக்கு என்ன பண்ணிருக்கோம்னு ஒரு படம் எடுத்திருக்கோம், இப்ப விடுங்க அதை அப்படின்னா அதை விடுங்க, இதை விடுங்க. உடனே அதிமுக வந்து ஜெயக்குமார் வருவார். ஆமா, ரெண்டாடு வந்துரு, எது வந்தாலும் ஊட்டாட்ட வந்துரு, அங்க பேசிக்குவோம். 2 நல்ல படத்தை எடுத்து ரெடி பண்ணிடுவோம். எடப்பாடியின் 20 ஆண்டு கால சாதனை. இப்படி பல பிரச்சனைகளுக்கு விஜய் மாட்டிக்கொண்டார்னா விஜய்க்கு நல்ல அரசியல் ஆலோசகர்கள் இல்லை, திரைப்படத்துறை ஆலோசகர்கள் இல்லை. புஷி சொல்றார், இவரை இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போறதாயா எங்களுக்கு பிரச்சனை, இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இட்டாண்டு. அப்போ இவ்வளவு சிக்கல்களை தீர்மானிக்கக்கூடிய தகுதி இல்லாத விஜய்
இப்படியே அந்த மக்களை காப்பாற்றுவார்? விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறாரு, இவனை கொண்டு போய் முட்டிச்சந்தில் நிறுத்திவிட்டானுவா, படமும் போச்சு, இவனுடைய அரசியல் வாழ்க்கையும் போச்சு. இந்த திரைப்படம் ஆல்மோஸ்ட் போற போக்க பார்த்தா தேர்தலுக்கு உள்ள ரிலீஸ் ஆகாதுங்கிற ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்துது. ஆமாம். ஏன்னா பாஜகவை எதிர்கொள்ள முடியும்னா அந்த அழுத்தங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். இப்போ அதை எந்த அளவுக்கு சாதுரியமா எதிர்கொள்றாங்கிறது தான் இருக்கு. இப்போ இங்க இருக்க மாநில கட்சிகள் அதை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு அறிவியல் அறிவார்ந்தவர்களை கூட வச்சுக்கலங்கிறது தெளிவா தெரியுது. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.